ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உகாதி ஸ்பெஷலான தேஸ் பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கடலைப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதையே தான் செய்வீங்க எப்போவுமே. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா காஞ்ச உடனே இப்போ அரைச்ச கடலைப்பருப்பு அதில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா பருப்போட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு செஞ்சுட்டு அப்புறம் இந்த அளவுக்கு வரணும். கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். நல்லா இப்போ பருப்பு வெந்து வந்துடும். இப்போ அதில் நெய் முந்திரி சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/4 கப், இல்லை போதுமான அளவுனா 1 கப்பே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை அப்படியே வாயில் கடிப்பட்டுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.